शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरुन् शुद्धसत्त्वासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. श्री गुरुभ्यो नमः. प्रबोध सुधाकरम 176வது ஸ்லோகம். பக்தியை பத்தி சொல்லிட்டு இருக்கார். ஸ்தூல பக்தி, சூக்ஷ்ம பக்தி அப்படின்னு 2 விதமான பக்திகளை சொன்னார். ஸ்தூல பக்திங்கிறது சூக்ஷ்ம பக்திக்கு உபாயம். இந்த சூக்ஷ்ம பக்தி வந்துடுத்துனா பகவான் தானே நம்ம ஹிருதயத்துக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பிச்சிருவார்னு சொல்லி நிறுத்தினார். இப்ப அந்த சூக்ஷ்ம பக்தி வந்ததுக்கு உண்டான லட்சணத்தெல்லாம் சொல்லிட்டு வராராம். ஸ்மிருதி சத் புராண வாக்கியைஹி யதா ஸ்ருதாயாம் ஹரேர் மூர்த்தௌ மானச பூஜாபியாசः விஜன நிவாசேபி தாத்பர்யம். ஸ்மிருதி வாக்கியங்கள், சத்புராண வாக்கியங்கள், நல்ல புராண வாக்கியங்கள், இது மூலமாக இவ கேட்டாலே பகவானை பத்தி யதா ஸ்ருதாயாம், இந்த புராண வாக்கியங்கள் மூலமாகவும் ஸ்மிருதி வாக்கியங்கள் மூலமாகவும் எப்படி ஹரியுடைய ஒரு ஸ்வரூபத்தை இவ கேட்டாலோ யதா ஸ்ருதாயாம், அதே மாதிரி அந்த ஹரிமூர்த்தி விஷயத்திலே மானசீகமாக பூஜாபியாசம், வெளியில இல்லை, மானசமாகவே பூஜை செய்வது. இந்த அபியாசம்ங்கிறது தானா வந்ததுன்னா அப்போ பக்தி உள்ள வந்துருத்தோ, சூக்ஷ்ம பக்தி வந்திருக்குங்கிறதுக்கு அடையாளம் இது. அதே மாதிரி இந்த பூஜாபியாசம் வரைச்சே விஜன நிவாசேபி தாத்பர்யம். விஜனம் அப்படின்னு சொன்னா ஜனங்கள் இல்லாத ஒரு ஸ்தலம், அதிகமாக ஜனங்கள் நடமாடாத அந்த ஸ்தலம் இருக்கு, ஜனங்களே வராத இடம், அதுதான் விஜன ஸ்தலம். அந்த மாதிரி ஏகாந்தமான ஸ்தலத்திலே நம்ம இருந்து சுவாமி தியானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதே, தாத்பரியம். இது சூக்ஷ்ம பக்திக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு வச்சுக்கலாம். சத்யம் சமஸ்த ஜந்துஷு கிருஷ்ணஸ்ய அவஸ்திதேஹே ஞானம் அத்ரோஹோ பூதகணே ததஸ்து பூதானுகம்பா ஸ்யாத். இந்த மாதிரி சூக்ஷ்ம பக்தி ஹிருதயத்துல வந்தாச்சுன்னு சொன்னா அப்போ சத்தியம் அப்படிங்கிறார். சத்தியம் அப்படிங்கிறது என்னன்னா பொய் சொல்லாம இருக்கிறது. இனிமே பொய் வராது, பேச்சில் பொய் வராது, வந்தா நஜந்தான் வரும், உண்மைதான் பேச முடியும். அதே மாதிரி சமஸ்த ஜந்துஷு கிருஷ்ணஸ்ய அவஸ்திதேஹே ஞானம். லோகத்துல எந்த பிராணியை பார்த்தாலும் அந்த பிராணிகள் இடத்துல எல்லாம் இவருக்கு கிருஷ்ணன் தெரியும். இந்த கிருஷ்ண பக்தி, சூக்ஷ்ம கிருஷ்ண பக்தி கொடுத்துன்னு சொன்னா இவர் எங்க பார்த்தாலும் கிருஷ்ணரை காண்பார். சமஸ்த ஜந்துக்களையும் எல்லா பிராணிகள் விஷயத்திலும் அதை பார்க்கும்போது அங்க கிருஷ்ணன் இருப்பது இவருக்கு தெரியும். அதே சமயத்துல பூதகணே அத்ரோஹா பூதகணே, இவர் இனிமேல் எந்த பிராணிகளுக்கும் துரோகம் அப்படின்னா ஒரு துவேஷம், அபகாரம் செய்ய மாட்டார். யாருக்குமே ஒரு கஷ்டம் ஹிம்சை கொடுக்கறதுல இவருக்கு பிரவருத்தியே வராது. தானா இயற்கையா வேணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதனால நம்ம யாரையும் ஹிம்சப்படக்கூடாது அந்த மாதிரி இல்லை. அது இயற்கையாவே ஹிம்சை பண்றதுல நின்று போயிடும், பிரவருத்தி நின்று போயிடும். ததஸ்து பூதானுகம்பா ஸ்யாத், எல்லா பிராணிகளிடத்திலும் ஒரு இயற்கையான கருணை வந்துடும். எதை பார்த்தாலும் ரொம்ப கருணையாக தயையோடு பார்ப்பார். இந்த சூக்ஷ்ம பக்தி உள்ள பக்தர் அவருக்கு எல்லா பிராணிகள் விஷயத்திலும் ஒரு சகஜமான கருணைங்கிறது ஏற்பட்டுடும். பூதானுகம்பா.
பிரமித யதிருச்சா லாபே சந்துஷ்டிஹி தாரபுத்ராதௌ மமதா சூன்யத்துவம் அத்தஹ நிரஹங்காரத்துவம் அக்ரோதஹ. இன்னும் ஒரு 4 விஷயங்கள் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். பிரமித எதிர்ச்சா லாபே. எதிர்ச்சா லாபம்னா ஏதோ தெய்வாத் கிடைச்சிருக்கு, இவர் பிரயத்தனம் பட்டி கிடைச்சதுன்னு இல்லை. கிடைச்ச விஷயமும் பிரமிதம், ஒரு பரிமிதமாக இருக்கு, கொஞ்சம் அளவுதான் இருக்கு, ஒரு நல்ல பர்யாப்தமா பெரிய அளவுல கிடைக்கல. இருந்தாலும் கொஞ்சமாக கிடைச்சாலும் அது தானா கிடைச்சிருக்குங்கிற அந்த விஷயத்துல இவருக்கு சந்துஷ்டி, இது போதும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம், இதுதான் சந்துஷ்டி. இது அந்த சூக்ஷ்ம பக்தி உள்ள வந்திருக்குங்கிறதுக்கு அடையாளம். அதே மாதிரி தார புத்திராது மமதா சூன்யத்துவம், மனைவி புத்திரன் எதெல்லாம் இதுக்கு முன்னாடி தன்னுடையது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு விஷயமாக இருந்ததோ, மமத்துவத்துக்கு ஆஸ்பதமாக இருந்ததோ, அந்த விஷயங்கள்ல எல்லாம் மமதா சூன்யத்துவம், இவெல்லாம் நம்மளை சேர்ந்தவர்கள், என்னுடைய புத்திரஹா, என்னுடைய தனம் அப்படிங்கிற அந்த மமத்துவ பாவங்கிறது இல்லாம போயிடும். அப்புறம் அதஹா நிரஹங்காரத்துவம், நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம்னு சொல்றோமே அது இருக்காது. அதே சமயத்துல அக்ரோதஹா, கோபம் இல்லாம சாந்தமாக இருப்பார், கோபமே வராது. அப்ப இதெல்லாம் கூட அந்த நிர்குண இந்த சூக்ஷ்ம பக்தி உள்ளவனுக்கு ஒரு அடையாளமாக எடுத்துக்கணும். மிருது பாஷிதா பிரசாதஹா நிஜ நிந்தாயாம் ஸ்துதௌ சமதா சுக துக்க சீதல உஷ்ண துவந்த்வ சகிஷ்ணுத்துவம் ஆபதோ நபயம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, மிருது பாஷிதா, யாரோடு பேசினாலும் அவளோட மிருதுவா பேசுறது, பேச்சிலேயே கடினமான பேச்சு, கேட்கறச்சே கேட்கறவாளுக்கு மனசுல உறுத்தும்படியாக ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும்படியான பேச்சுன்னு உண்டு. சில பேச்சுகள் கேட்கறவாளுக்கு சாந்தத்தை ஏற்படுத்தும், அதுதான் மிருது பாஷிதான்னு சொல்றது. இனிமையாக பேசுவது, பேசும்போது நயமா பேசினோன்னு சொன்னா அப்ப கேட்கறவாளுக்கு அது மனசை குளுமைப்படுத்தும், அவளுக்கு ஒரு சாந்தி ஏற்படுத்தும். சில பேச்சுகள் வெறியை ஏற்படுத்தும். இவனுடைய சுபாவம் மிருது பாஷிதா, மிருதுவாக பேசுவது. அதே சமயத்திலே பிரசாதஹா அப்படின்னு சொன்னார். பிரசாதஸ்து பிரசன்னதா, அதாவது தெளிவா இருப்பான், குழப்பம் இல்லாம இருக்கும் நிலை, மனசுல குழப்பமே இல்லாத நிலை இருக்கே அதுக்கு பிரசாதம்னு பேரு. மனசு பிரசன்னமா இருக்கும். அதே மாதிரி நிஜ நிந்தாயாம் ஸ்துதௌ சமதா, இது 3வது. தன்னை பற்றி யாராவது நிந்த பண்ணினாலோ அல்லது ஸ்தோத்திரம் பண்ணினாலோ 2 நிலையிலையும் சமமாக இருக்கும் ஒரு நிலை. ஸ்தோத்திரம் பண்ணினதுக்காக ஒன்றும் சந்தோஷப்படலை, நிந்த பண்ணிட்டானேங்கிறதுக்காக வருத்தமும் இல்லை. ஆக யாராவது ஒருத்தன் தன்னை நிந்த பண்றான், இன்னொருத்தன் ஸ்தோத்திரம் பண்றான்னு சொன்னா இந்த நிந்தையை கேட்டாலும் சரி ஸ்தோத்திரத்தை கேட்டாலும் சரி ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லாத நிலை. இதுதான் துல்லியதா. இது நிறைய இடத்துல கீதையில எல்லாம் கூட சொல்லியிருக்கு. மானாபமானயோ துல்லியா துல்லிய நிந்தா ஸ்துதிஹி துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதிஹி அப்படிலாம் கீதையில வரும். இதுவும் அந்த பக்தியுடைய ஒரு அடையாளம்னு தான் சொல்லணும். அப்புறம் அடுத்தது சுக துக்க சீதல உஷ்ண துவந்த்வ சகிஷ்ணுத்துவம். நல்ல விஷயம். இது திதிக்ஷைன்னு சொல்றது வழக்கம். காலத்துக்கு தகுந்தா போல சில சமயம் குளிரா இருக்கும், சில சமயம் உஷ்ணமா இருக்கும். வெயில் காலத்துல உஷ்ணம் தாங்கலை, குளிர் காலத்துல குளிர் தாங்கலை அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்படும். அதுல ஒன்றும் கஷ்டமே, சகிஷ்ணுத்துவம். இது ஏன் மனசு கஷ்டப்படுறதுன்னு சொன்னா தாங்கக்கூடிய சக்தி இல்லை, திதிக்ஷைங்கிறது இல்லை. சகிஷ்ணுத்துவம் இல்லாத காரணத்தினாலதான் அப்பேற்பட்ட ஒரு சைத்தியம் ஔஷ்ணியம் இதெல்லாம் வந்த உடனே மனசு ரொம்ப துக்கப்பட ஆரம்பிச்சுடுறது.
பொறுத்துக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொன்னால், சகிப்புத்தன்மை இருந்ததுன்னு சொன்னா அப்போ சகிச்சுன்னு போடுவான், ஒன்றும் சிரமம் இருக்காது. அதே மாதிரி சுகம் துக்கம், இவனுக்கு பிடிச்சது வந்ததுன்னா சுகமா இருக்கும், பிடிக்காது வந்ததுன்னா துக்கம் வரும். இந்த சுகம் துக்கம் 2 வந்தாலும் எது வேணாலும் வரட்டும் பரவாயில்லைன்னு சொல்லி சமமாக ஒரு பாவத்தை, மனோபாவத்தை கொண்டவனாக இருப்பான். ரொம்ப பெருசு என்னன்னா, ஆபத்து வந்தா பயப்பட மாட்டான். இதுவரையில் சொல்லலை, ஆபதோ ந பயம். ஆபத்து வந்தா எல்லாரும் பயந்து விடுவா, ஆபத்துலேருந்து தன்னை காப்பாத்திக்கணுமே அப்படின்னு. ஆனா இவனுக்கு ஆபத்து வரலாம், ஆனா ஆபத்துக்கிட்ட பயம் வராது. ஆபதோ ந பயம், பயம் இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் இவனுக்கு இயற்கையாக வரக்கூடிய குணங்கள். நித்ராஹார விஹாரேஷு அநாதரஹ சங்கராஹித்யம் வச்சனேச்ச அனவகாசஹ கிருஷ்ணஸ்மரணேன சாஸ்வதி சாந்திஹி. நித்ராஹார விஹாரேஷு அநாதரஹ. நித்ரானா தூக்கம், ஆகாரம்னா தெரியும், நம்ம ஆகாரம் பண்றது சாப்பிட்றது. விஹாரம்னு சொன்னா இரண்டா போறது வருது, நடமாட்டம். இதுல பெரிய ஒரு தாத்பரியம் இருக்காதான். அநாதரஹா, தூக்கம் இத்தனை நாள் தூக்கணும், இது கொஞ்சம் குறைஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி கவலைப்பட மாட்டான். ஏதோ தூக்கம் வந்தது, தூக்கம் வந்தது, இப்போ முழிச்சுண்டாச்சு, அவ்வளோதான், இவ்வளவுதானே தூங்கினேன் போறலையே அப்படிங்கிற அந்த ஆதர பாவம் இருக்காது. ஆகாரத்திலும் ஏதோ கிடைச்சதை வச்சு பசியை தீர்த்து விடுவானே தவிர இப்படி இல்லையே அப்படி இல்லையேங்கிற எண்ணங்கள்லாம் வராது. இதே மாதிரி விஹாரம், நித்ராஹார விஹாரேஷு ஒரு பெரிய ஆதர பாவம், இது அவசியம் இப்படி இருக்கணுமாக்கும் அப்படி இருக்கணுமாக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாம இருக்கும் ஒரு நிலை, அதுதான் அநாதரக. அதுக்கப்புறம் சங்கராஹித்யம் அப்படின்னா என்ன? ஜனங்கள் விஷயத்திலே இவனுக்கு எங்கேயுமே ஒரு ஆசங்கம் இருக்கக்கூடாது. ஆசக்தி, இவன் நமக்கு பிடிச்சவான், இவன் நல்லவான், இவனுக்கு நம்ம எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தன் மேல இவன் கொஞ்சம் விசேஷமான ஒரு ஸ்நேகம் பிரீத்திங்கிறது கொடுத்தோன்னு சொன்னா அப்போனா இவனால சரியா நியாயமா இருக்க முடியாது. அதனால சங்கராஹித்யம் வேணும், இந்த ஆசக்திங்கிறது இல்லாமல் இருக்கணும். வச்சனேச்ச அனவகாசா. இது என்ன சொல்றார்? வச்சனம், வச்சனம்னா பாஷணம்ங்கிற அர்த்தம் வச்சுக்கலாம். ரொம்ப பேச்சு பேசாம இருக்கிறது, பேசுறதுல அவனுக்கு விசேஷமாக அவகாசம் இல்லாத போவது. பேச்சினாலேயே பல தோஷங்கள் வந்துடும், அதனால மௌனம்னு அர்த்தம் வரலாம். கிருஷ்ணஸ்மரணேன சாஸ்வதி சாந்திஹி. ஸ்ரீகிருஷ்ணனை தியானம் பண்றதுனாலேயே அதனால மனசு நல்ல சாந்தமா நிம்மதியா இருக்கிறதா, சாஸ்வதமான ஒரு சாந்தியை அனுபவிக்கிறான். இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் நமக்கு சூக்ஷ்ம பக்தி ஏற்பட்டதுக்கு அடையாளமாக வைத்துக் கொள்ளலாம். ஏனாபி கீயமானே ஹரி கீதே வேணுநாதேவா ஆனந்தாவிர்பாவஹ யுகபத் ஸ்யாத் திருஷ்ட சாத்விகோத்ரேகா. இன்னொரு அடையாளம் ஒன்று சொல்றார். இந்த அடையாளம் என்னன்னு கேட்டா, யாரோ ஒருத்தர், யாருன்னு தெரியாது, யாரோ ஒருத்தர் ஹரிய பத்தின பாட்டு பாடுறான்னு வச்சுப்போம். ஹரிகீதே கீயமானே கேனாபி கீயமானே, யாரும் இல்லை, யாரோ ஹரிய பத்தின கீதம் பாட்டை பாடுகிறார்கள், அதுக்கு இவன் காதல விழறது. அல்லது யாரோ புல்லாங்குழல் வாசிக்கிறா, வேணுநாதம் அது காதுல கேட்கறது. இந்த மாதிரி நிலையிலே ஆனந்தாவிர்பாவஹா, அந்த ஹரிய பத்தின பாட்டை காதால கேட்டது மாத்திரத்திலேயே இவனுக்கு விசேஷமான ஒரு ஆனந்தம் ஏற்படுவது, இது பக்தி இருக்குங்கிறதுக்கு லட்சணம். அதே மாதிரி வேணுநாதத்தை கேட்ட உடனே ஆனந்தாவிர்பாவம் ஹிருதயத்துல ஏற்பட்டதுன்னு சொன்னால் அதுவும் பக்திக்கு ஒரு
லக்ஷணம்னு வச்சுக்கலாம். ஆனந்தாவிர்பாவः. அப்புறம் யுகபத் ஸ்யாத் திருஷ்ட சாத்விகோத்ரேகः. யுகபத் ஸ்யாத் ஹிருஷ்ட சாத்விகோத்ரேகன்னு பதம் பிரிக்கணும். திருஷ்ட இல்ல, ஹிருஷ்ட. ஹிருஷ்ட சாத்விக உத்ரேகா. இந்த பாவங்கள்ல சாத்விக பாவங்கள்னு சொல்லுவாங்க. அந்த இது சாகித்ய சாஸ்திரத்துல பிரசித்தம். அதாவது சில பேருக்கு நம்ம என்ன அடையாளம்னு கேட்டா, மனசு ஒரு சந்தோஷம் வந்து கொடுத்தோன்னு வச்சுங்களேன். அந்த சந்தோஷம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னா அவளுக்கு என்ன ஆகும்னா ஒரு மயிர்கூச்சல் வரும். அந்த கண்ணெல்லாம் பார்த்தாலே தெரியும், முகத்தை பார்த்தாலே தெரியும் ஒரு வித்தியாசமா அவன் சந்தோஷமா இருக்கான் அப்படிங்கிறது முகத்தை வச்சுட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப சோகம் வருத்தம் இருந்தது அப்படின்னு சொன்னாலே அதே மாதிரி ஆகும். ஒரு ஆச்சரியம், பயம் இதெல்லாம் வந்தாலும் மயிர்கூச்சல்லாம் ஏற்படும். சந்தோஷத்தினாலையும் மயிர்கூச்சல் ஏற்படுறது உண்டு, அது வேற தினசானதாக இருக்கும். பயத்துல நடுங்குமே, அப்ப கூட வரும், அது வேற தினசு. இதெல்லாம் வித்தியாசங்கள்லாம் உண்டு. இதெல்லாம் சாத்விக பாவங்கள் அப்படின்னு சொல்லுவார். இந்த பல விதமான சாத்விக பாவங்கள் அவளுக்கு ஒரே சமயத்துல யுகபத்து ஒரே சமயத்துல அங்க உண்டாகுமா, இது தெரியும். யுகபத் சியாத் ஹிருஷ்ட சாத்விகோத்ரேகா. அதுல சாத்விகத்துல எப்பேற்பட்ட சாத்விக பாவம்னு சொன்னா, ஹிருஷ்டம் சந்தோஷம் வரும் காலத்துல எந்த ஒரு பாவங்கள் ஏற்படுமோ அந்த பாவங்கள்லாம் அவனிடத்துல இருக்குங்கிறது தெரியும். ஆஹா, இந்த பக்தன் எப்போதும் சந்தோஷமா இருப்பான்னு தெரியுது. ஏதாவது யாரோ ஹரிய பத்தி ஒரு கீர்த்தனம் பாடுறா அப்படிங்கிறத கேட்டானே ஆனால், அல்லது ஒரு வேணுநாதத்தை கேட்கிறானே ஆனால், இவனுக்கு அப்படியே மனசுல ஆனந்த ஆவிர்பாவம் வரும். அந்த ஆனந்த ஆவிர்பாவத்தினாலே ஒரு சாத்விக பாவங்கள்லாம், ஹர்ஷத்துக்கு உண்டான சாத்விக பாவங்கள்லாம் அங்க ஒரே சமயத்துல ஏற்படுமா. அப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவிப்பானவன். தஸ்மின் அனுபவதி மனஹா பிரகிருஹ்யமானம் பராத்ம சுகம் ஸ்திரதாம் யாதே தஸ்மின் யாதி மதோன்மத்த தந்தி தசாம். ரேபா தஸ்மின் அனுபவதி மனஹா பிரகிருஹ்யமானம் பராத்ம சுகம். இப்பேற்பட்ட ஒரு ஆனந்தாவிர்பாவம் வரும்போது, அந்த ஆனந்தத்தை அவன் அனுபவித்துக் கொண்டு இருக்கும்போது, அதாவது பராத்ம சுகம், பரமாத்மாவுடைய அந்த எல்லையில்லாத ஒரு ஆனந்தம் இருக்கே, சௌக்கியம், அதை அனுபவிச்சுட்டு இருக்காமா. அப்படி அனுபவித்து கொண்டு வரும்போது மனஹா பிரகிருஹ்யமானம், இந்த மனசு இருக்கே இப்ப இது வேற எங்கேயும் போகாது, இது அப்படியே அடங்குமா. மனசு கட்டுப்படும். பிரகிருஹ்யமானம் மனஹா. இந்த ஆனந்தத்தை தேடிதானே அது அங்கங்கே அலைஞ்சிட்டு இருந்தது மனசு. அங்க போனா கிடைக்குமா, இங்க போனா கிடைக்குமான்னு ஏதாவது பார்த்துட்டே இருந்தது. ஆனா இப்போ பெரிய ஆனந்த ஆவிர்பாவம் ஏற்பட்டு போச்சு. இனிமே எங்கேயும் அலைய வேண்டியது இல்லை. அதனால அந்த மனசு இருக்கே அங்கேயே நிச்சலமா நிற்குமா. இதுதான் மனசுடைய பிரகிரகம், பிரகிரகணம், பிரகிருஹ்யமானம். அப்போ அந்த மனசு இருக்கே அப்படியே ஸ்திரமாயிடுமா. மனசு சஞ்சலமா இருக்கிறதுக்கு காரணம் இப்ப இல்லை. ஏன்னா அதுக்கு வேண்டியது கிடைச்சாச்சு, பெரிய விஷயம் கிடைச்சு போச்சு. ஆகையாலே இனிமே ஸ்திரமாக ஆகிவிடும். சாஞ்சல்யத்தை விட்டுட்டு ஸ்திரமாக அந்த மனசு ஆனவுடன் தஸ்மின் ஸ்திரதாம் யாதி யாதி மதோன்மத்த தந்தி தசாம். அந்த மனசு மாத்திரம் ஸ்திரமாக ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டால் இவனுடைய நிலை என்னன்னு கேட்டா மதோன்மத்தமான யானையுடைய நிலைங்கிற, மதம் பிடித்த யானையுடைய நிலை. நாம தப்பா இந்த இடத்துல அர்த்தம் புரிஞ்சுக்க கூடாது. அது ஒன்றும் புரியாம கண்டபடி என்னத்தையான தப்பான காரியங்கள்லாம் பண்ணி வைக்கும் மதம் பிடிச்ச யானை. அந்த மாதிரி இவன் பண்ணிடுவான்னு நினைச்சுக்க கூடாது. அதுக்காக இது சொல்லலை. மதத்தினாலே ஏற்பட்ட அந்த சந்தோஷம் தாங்க முடியாத நிலையில அது வேணும்னா அந்த மாதிரி எல்லாம் பண்ணும். ஆனா அதை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த
ஆனந்தம் இருக்கே, அதைத்தான் நம்ம இங்க பார்க்கணும். அந்த மதத்தினாலே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த யானையை போல் இவன் லோகத்திலே மற்ற எதையும் லட்சியம் பண்ணாமல் அந்த ஆனந்தத்திலேயே அவன் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்திலேயே ஸ்திரமான மனசோடு இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு இப்படி ஒரு உபமானத்தை கொடுத்தார். மதோன்மத்த தந்தி தசாம், மதத்தினாலே உன்மத்தனாக ஆயிருக்கும் தந்தினா யானையின் தசையை இவன் அடைகிறான், அதை போன்று இவன் இருக்கிறான். ஜந்துஷு பகவத் பாவம் பகவதி பூதானி பஷ்யதி கிரமஷः ஏதாதிருஷீ தசா சேத் ததைவ ஹரிதாச வர்யஸ்யாத். இவன் இப்பேற்பட்ட நிலையை அடைஞ்சவன் இருக்கானே, இவனுக்கு ஜந்துஷு பகவத் பாவம் பஷ்யதி, எல்லா பிராணிகளிடத்திலும் இவன் பகவான் இருப்பதை பார்க்கிறான். எல்லா இடத்திலையும் இவனுடைய பகவத் ஸ்வரூபம் இவனுக்கு தெரியுது. எல்லா இடத்துலயும் பகவான் இருக்காரா? சர்வ ஜந்துக்கள்லயும் பகவான் இருக்கார். அதை அப்படியே திருப்பி போட்டோம்னா பகவதி பூதானி பஷ்யதி கிரமஷः. ஆரம்பத்துல பாக்குறச்சே எல்லா பிராணிகளிடத்திலையும் ஆத்மாவாக பகவான் இருக்கிறது தெரியும். அப்புறம் எங்க பகவானை பார்க்க ஆரம்பிச்ச உடனே அந்த பகவான் இடத்துலதான் இவ்வளவு பிரபஞ்சமும் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். பகவான் முதல்ல தெரியாதவர், அவரை பத்தி ஒன்றும் தெரியறது இல்லை. பிரபஞ்சத்தை தான் நாம பார்க்கிறோம். ஆனா இப்பேற்பட்ட ஒரு ஞானத்துக்கு வந்தவன், ஞான நிலையை அடைந்தவன் பிரபஞ்சத்துல பகவானை பார்க்க முடியறது. ஆனா இது பார்த்து அபியாசம் ஆச்சுன்னா அப்ப பிரபஞ்சத்துல அவன் பகவானை பார்க்க மாட்டான், பகவான்ல பிரபஞ்சம் இருக்கிறதாக பார்ப்பான். பகவான் இடத்துலதான் பிரபஞ்சமே இருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு புரியும். கிரமஷः பஷ்யத்தின்னு சொல்றான். பகவானிடத்தில் கிரமமாக எல்லா பூதங்களும் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு புரியும். அப்படித்தானே உபனிஷத்து சொல்றது. பகவானிடத்துலேருந்து தான் எல்லாமே வந்திருக்கு, அங்கதான் நிற்கிறது, அங்கதான் போய் லயம் ஆயிட போறது அப்படின்னு தானே நமக்கு உபனிஷத்து சொல்லி கொடுக்கறது. இந்த விஷயம் அவனுக்கு புரிஞ்சுடும். இந்த நிலைக்கு வந்துட்டானே ஆனால் ஏதாதிருஷி தசாச்சே, இந்த நிலை அவனுக்கு ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னால் ததைவ ஹரிதாச வர்யஸ்யாத். ஹரிதாசகான விஷ்ணு பக்தன், நமக்கு பகவத் பக்தன் அப்படின்னு கீதையில சொல்ற. பகவத் பக்தன்னு சொன்னாலும் குணாதீதன் அப்படின்னு சொன்னாலும் அல்லது ஸ்தித பிரஜன் அப்படின்னு சொன்னாலும் பகவத்கீதையில லக்ஷணம் ஒரே மாதிரியா சொல்லியிருக்காரு. பேரை மாத்தி மாத்தி சொன்னாலும் லக்ஷணம் ஒன்னா இருக்கிறதுனால ஒரே ஆளைத்தான் சொல்றாருன்னு தெரியுது. ஆக ஆத்ம தத்துவ ஞானம் வந்தவன் இருக்கானே அவனைத்தான் பகவத் பக்தன்னு சொல்றது, அவனைத்தான் குணாதீதன்னு சொல்றது, அவனைதான் ஸ்தித பிரஜன்னு சொல்றது. இப்ப எல்லா லட்சணமும் இங்க வந்தா மாதிரி ஆயிடுத்து. அவனுடைய அந்த சித்தமானது ஸ்திரமாயிடும் அப்படின்னு சொன்னதுனால அவன் ஸ்தித பிரஜன் அப்படிங்கிறது தெரிகிறது. இப்ப ஹரிதாச வரியகான்னு சொன்னதுனால இவனை பகவத் பக்தன்னு சொல்லலாம் இல்லையா? ஆக எப்போ எல்லா இடத்திலையும் பகவத் ஸ்வரூபத்தை பார்த்து பகவான் இடத்துலதான் எல்லாமே இருக்குங்கிறது இவன் பார்க்க ஆரம்பித்து விடுகிறானோ, இந்த நிலையிலே உள்ளவன் ஹரிதாச வரியஸ்யாத், அவன் தான் விஷ்ணு பக்தன் அல்லது பகவத் பக்தன்கிற நிலைக்கு வருகிறான். வரியகான்னு வேற போட்ட வெறும் பகவத் பக்தன் இல்லை, பகவத் பக்த சிரேஷ்டன், ரொம்ப உயர்ந்த பகவத் பக்தன். இன்னும் பல பேர் இருக்கலாம், ஆனா எல்லாத்திலையும் இவன் ரொம்ப உயர்ந்தவனாக ஆகிறான். ஒரு பிரகரணம் இதோட முடிகிறது. இப்போ எத்தனை ஸ்லோகம் ஆச்சு? 183 ஸ்லோகம் ஆயிடுச்சு. அடுத்த பிரகரணத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தியான விதி பிரகரணம்னு வருது, இது அடுத்த இதுல பார்க்கலாம்.